ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு காராமணி கடையில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து குக்கரில் நல்லா கழுவி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இதை போட்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா 7 விசில் விடுங்க. அப்போ தான் இது வேகும். இப்போ இதை இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க. ஏன்னா தட்டைப்பயிர் சரியான கேஸ் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா இடுப்புலாம் வலிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பூண்டு போடுறோம். பூண்டு 10-15 பல்லாவது நீங்கள் போட்டு இந்த மாதிரி நல்லா இடிகளில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, பூண்டு போட்டோன்னே அது வதக்கும் போதே அவ்வளோ நல்ல மணமாக இருக்குது. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்குது. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல, அது ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த பயிர் வேக வச்சுருங்க. பாருங்கள், 7 விசில் விட்டால் தான் இந்த மாதிரி வேகும். இப்போ கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலக்கி விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே தண்ணி இருத்துட்டு பயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா மத்து வச்சு கடைஞ்சாச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கலக்கி மூடி வச்சுருங்க. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சத்து, ஆரோக்கியமானதும் கூட. கேஸ் ஸ்டவ் உள்ளவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.